ப்ரோ ஆக்சுவலி நான் மோகன்லால் ஃபேன் தான் ப்ரோ. ஆக்சுவலி படம் வந்து ரொம்ப ஸ்லோ ப்ரோ, சத்தியமாக சும்மா ரொம்ப ப்ரோ. அப்புறம் என்ன சொல்லணும்னா அந்த டேரக்டருக்காக தான் நான் படம் ஆக்சுவலி பார்க்க போனது. அவர் படம்லாம் வந்து செம்மையாக இருக்கும், அங்கே மாலி அந்த மாதிரிலாம் செம்மையாக இருக்கும். ஆனால் அந்த படத்தில் வந்து எப்படி சொல்கிறது, அவர் புதுசாக ட்ரை பண்ணியிருக்காரு. பிஜிஎம்லாம் ரொம்ப ஸ்லோ, ஸ்க்ரீன் பிளே வந்து ரொம்ப ஸ்லோ. அதான் ஆக்சுவலி ரொம்ப டிசப்பாயின்மெண்ட்டாக இருக்குது, அவ்வளோதான். படம் அவ்வளோ ஒர்த்து இல்லை. எல்ஜேபி ஃப்ரேம்ஸ் மட்டும் நல்லா இருக்கு, வந்துட்டு அவ்வளோ நல்லா இல்லை. ஜெய் ஹனுமான் பார்த்து நல்லா இருந்தது. குட். லாஸ்ட் 15 மினிட்ஸ் நல்லா இருக்கு. ஃபர்ஸ்ட் ஓகே, பட் லாஸ்ட் 15 மினிட்ஸ் ரொம்ப நல்லா இருந்தது. சாரோட ஆக்டிங் எப்படி இருக்கு? நல்லா இருந்தது, ரொம்ப நல்லா இருந்தது. வெயிட்டிங் ஃபார் பார்ட் 2. நல்ல படம் தான். ஒரு டிப்பிக்கல் லிஜோ ஜோஷ் பல்லிஷேரி மூவி தான். ஒன் டைம் வாட்சபிள், அவ்வளோதான். ஃபேனாக தான் சொல்கிறேன்னா ஃப்ரேம்ஸ் நல்லா இருக்குது. அப்புறம் சீன்ஸு கலர் அதெல்லாம் நல்லா இருக்குது. ஆனால் படம் ரொம்ப முக்கியம் இருக்குது. நான் ஃபேனாக தான் சொல்கிறேன், ரொம்ப டைஹார்ட் ஃபேன் தான். படம் ரொம்ப முக்கியம் இருக்குது. ஸ்டோரி நல்லா இல்லை இதில், வந்துட்டு அப்புறம் சும்மா ஃப்ரேம்ஸ் மட்டும் நல்லா காமிக்கிறாங்க. ஸ்டோரி அவ்வளோ எக்ஸ்பெக்ட் பண்ண மாதிரி அவ்வளோ இல்லை. நான் நிறைய எக்ஸ்பெக்ட் பண்ணிட்டேன். இப்போ படம் வந்து அது ஆமீன் அந்த மாதிரி பழைய படங்கள் அந்த மாதிரி நிறைய படங்கள் எடுத்திருக்கேன். நல்ல படம் தான் எல்லாமே. இப்போ அந்த மாதிரி எக்ஸ்பெக்ட் பண்ணி வந்து அதனால பியாண்ட் எக்ஸ்பெக்டேஷன் வரல. அது ரொம்ப இதாகி போச்சு. இப்போ படம் ரொம்ப ஸ்லோனா நான் 2 மணி நேரத்தில் 1 மணி நேரம் முக்கமாக தூங்கிட்டேன். அந்த மாதிரி ரொம்ப ஸ்லோ. ஒரு 5 நிமிஷத்தில் காமிக்க வேண்டியது திரும்ப திரும்ப காமிச்சு அந்த மாதிரி ரொம்ப ஸ்லோவாக காமிச்சு ஒரு மாதிரி என்னால் பார்க்க முடியல. நல்லா இல்லை, ஃபர்ஸ்ட் ஹாஃப் கூட விட்டுலாம், செகண்ட் ஹாஃப்லாம் அப்படியே முடிஞ்சிச்சு. ஏன்னா ஸ்டோரி ஒரு இமோஷனல் கனெக்ட்லாம் ஒன்றுமே இல்லை படத்தில். ஆக்சுவலி நான் ரொம்ப டிசப்பாயின்மெண்ட் ப்ரோ, அவ்வளோதான். ரொம்ப சாங்ஸாலும் பிஜிஎம் எல்லாமே முக்கியம் இருக்குது. அதான் ஹைப் ரொம்ப கொடுத்துட்ட படத்துக்கு. ஹைப் லெவலுக்கு ஒன்றுமே இல்லை. ஸ்டோரி ஒரு ட்ராமா, அந்த தெருவு தானே சொல்லுல, அந்த மாதிரி தான் எடுத்து வச்சிருக்கேன். அதுதான் பிரச்சனை. இப்போ ஸ்டோரியே இல்லை சுத்தமாக. சும்மா பார்க்கல, ஃபேனாக பார்க்கல. சாங்ஸ் அவ்வளோ நல்லா இல்லை. ட்ரெய்லரும் முழுசாக காமிக்கல. ஸ்டோரி என்னது அது இதெல்லாம் ட்ரெய்லர் காமிக்கல, கொஞ்சம் தான் காமிச்சு. ஸோ எக்ஸ்பெக்டேஷன் அதிகமாகிடுச்சு. ஏன்னா ஸ்டோரி எதுவும் ரிவீல் பண்ணல. அப்போ நம்ம நினச்சி நான் நல்ல படம் இருக்கும் அப்படி பார்த்து வந்தேன். மொத்தமாக பார்க்கும்போது ஏதோ ஒரு கனெக்ஷன் இருக்குது. போன வாரத்தில் துல்கர் படம் வந்துச்சு, கிங் ஆஃப் கொத்தா. அவர் அது அந்த மாதிரி நிறைய இது கொடுத்துட்டு அப்புறம் வந்து பார்க்கும்போது ஒரு ஏதோ இம்பேக்ட் வரல. அந்த மாதிரி இம்பேக்ட் சீன், அந்த மாதிரி கூஸ் பம்ப்ஸ் அதெல்லாம் இல்லை. ஆனால் படத்தோட செகண்ட் பார்ட் கண்டிப்பாக இருக்கும், அது நல்லா இருக்கும் எனக்கு. இல்லை, அந்த நீங்கள் ட்ரெய்லர் நீங்களே பார்த்துருப்பீங்க. ட்ரெய்லர்லாம் செம்ம வேற லெவலில் கட் பண்ணி. ஆனால் அதுதான் படமே, அந்த சீன் தான் படமே இருக்குது, வேற ஒன்றுமே இல்லை. செகண்ட் ஹாஃப்லாம் ரொம்ப ட்ரெய்லர் பார்க்கும்போது ரொம்ப எதிர்பார்த்தேன். ட்ரெய்லர் வேற லெவலில் இருந்தேன். செம்மையா கலர் ஃபைட்டு எல்லாமே ரொம்ப சூப்பராக, பிஜிஎம் எல்லாமே. ஆனால் படத்தை பார்க்கும்போது அப்படி ஒன்றுமே இல்லை. ஃப்ரேம் ஓகே நைஸாக இருந்தேன். ஆனால் ஃப்ரேமுக்கு ஒருத்த மாதிரி ஃபிலிம் போல அவ்வளோ இதாகிடும். கனெக்ட் ஆக முடியல ஒன்றுமே. ஒரு சீன் வந்தால் அப்புறம் நெக்ஸ்ட் சீனு வேற ஏதோ போகுது, கனெக்ஷனே இல்லை அப்படி ஒன்றுமே. அதுதான் பிரச்சனை. ரொம்ப ட்ரெய்லர்லாம் சூப்பராக இருந்துச்சு. ஆனால் படத்தில் இந்த கூஸ் பம்ப்ஸ் மொமெண்ட்ஸ் அது எதுவும் இல்லை. நம்ம மாஸ் படம் தான் எதிர்பார்த்தோம். அந்த மாதிரி மாஸ் எதுவுமே சொல்ல, சும்மா கிளாஸ் எடுத்து வச்சிருக்கோம். செகண்ட் பார்ட் வருதாமா, இதுவே நல்லா இல்லை. ஃபர்ஸ்ட் பார்ட் எண்டிங் ஆகிறதுக்குள்ள இன்னொரு கேரக்டர் வருது, அதை நாங்கள் ரிவீல் பண்ண முடியலன்னா அது இவங்க 2 பேரும் தமிழ் ஃபைட் பண்ணும்போது நல்லா இருக்கும்னு எனக்கு. இந்த மாதிரி தான் என் பண்ணியிருக்க படம். ஸ்டோரியே இல்லை, சும்மா அந்த பல ஃபிக்ஷன் மாதிரி எடுத்து வச்சிருக்காங்க. வேறு மெசேஜ் எல்லாம் எதுவும் கொடுக்கல. செகண்ட் பார்ட்டில் ஏதோ சீன் கொடுத்துருக்காங்க கிளைமேக்ஸ். ஒரு ரெஸ்லர் மாதிரி அப்படியே ரெஸ்ட் பண்ண அதுதான் அப்படி. ஸ்டோரி ஒன்றுமே சொல்ல முடியல, ஒரு கனெக்ஷனே இல்லை ஸ்டோரியில். அதுதான் பிரச்சனை ஃபர்ஸ்ட் ஆல். அது வந்துட்டு இப்போ நம்ம எல்ஜேபி டேரக்டரோட ஃபேன்னா ஓகே, நம்ம படம் பிடிக்கும். இப்போ ஆக்டரோட ஃபேனாக இருந்தால் மோகன்லால் ஃபேன்ஸுக்குலாம் பிடிக்காது. இப்போ எல்ஜேபி அவங்க லாஸ்ட் படம் மம்முட்டி வச்சு படுத்தாங்க, அதே மாதிரி இதை எடுத்து வச்சிருக்காங்க, சேம் ஸ்டோரி லைன். அது ஒன்றுமே சொல்ல இல்லை இமோஷனல் கனெக்ஷனே இல்லை. கிளைமேக்ஸ் இல்லை, ஓகே தான். அந்த 5 மினிட்ஸ் லாஸ்ட் 5 மினிட்ஸ் ஓகே, அவ்வளோதான். படத்தில் ஏதாவது பாசிட்டிவ் படத்தோட கலர் கிரேடிங், அந்த மாதிரி பேக்ரவுண்ட் ஸ்கோர், அதுபோல் டைரக்ஷன் அதெல்லாம் சூப்பராக இருக்குது. அதுபோல் லொக்கேஷன் வைஸ் எல்லாம் நல்லா பண்ணியிருக்கு. ஆனால் ஸ்டோரி அதுபோல் ஒர்க் அவுட் ஆகலை. எனக்கு ஒர்க் அவுட் ஆகலை பர்சனலாக. இன்னொன்று அந்த மற்றவங்களை பற்றி எனக்கு தெரியாது. அதான் லிஜோ ஜோஷ் பல்லிஷேரி மூவி, அவங்க லிஜோ ஜோஷ் மூவி எல்ஜேபி மூவி சொல்லுவாங்க. அது பிடிச்சவங்களுக்கு கண்டிப்பாக சூப்பராக இருக்கும். ஆனால் ஒரே ஒரு சீன் மட்டும் சொல்லணும்னா அப்படின்னா, சீன்ஸ்லாம் இருக்குல்ல, இந்த சீன்ஸு ஷார்ட்லாம் செம்ம எடுத்துருப்பாங்க. இந்த ரொம்ப அந்த காசு 100 கோடி போட்டிருக்காங்க, அதுக்கான இதெல்லாம் இருக்குது. ஆனால் படம் வந்து ஸ்டோரி இல்லை ப்ரோ, ஒன்றும் பண்ண முடியாது அவரால். ஸ்டோரி இல்லை, அப்புறம் ரொம்ப லேக். ஒரு ட்ராமா இருக்குல்ல, நம்ம ட்ராமா பார்க்குற மாதிரி இருக்கும் படம், அவ்வளோதான். சத்தியமாக ரொம்ப ஸ்லோ ப்ரோ, சத்தியமாக ரொம்ப ஸ்லோ. சினிமா லவர்ஸ் இருப்பாங்கல்ல, இப்போ அந்த சினிமாட்டோகிராஃபி அவங்களாம் செம்ம. எடுத்தது அந்த லைட்டிங் எல்லாமே அதெல்லாம் சூப்பராக வச்சிருப்பாங்க. இந்த கொண்டு வந்த புதுசாக அந்த போர்ச்சுகீஸ் அவங்களாம் கொண்டு வந்துருப்பாங்க, அதெல்லாம் சூப்பராக இருக்கும். நான் கதை ஃபுல்லாக சொல்ல வரும்பா, அதெல்லாம் நல்லா தான் இருந்துச்சு. லாஸ்ட் கிளைமேக்ஸ்ல ஒரு ஷார்ட் இருக்கு, அதெல்லாம் சூப்பராக தான் இருக்கும். ஆனால் வந்து இமோஷனல் கனெக்டே இல்லை. அவர் ஏதோ பண்ணிட்டு இருக்காரு, கதை இங்கிட்டு போகுது, ஏதோ நடக்குது, சும்மா ஏதோ நடக்குது, அவ்வளோதான். வேணாம், வேஸ்ட் பண்ணாதீங்க. ஆக்சுவலி ரொம்ப டிசப்பாயின்மெண்ட், அவ்வளோதான். வேஸ்ட் ஆஃப் டைம். அதான் ஃபேன்ஸுக்கு பிடிக்க மாட்டேன் இந்த ஃபிலிம் கன்ஃபார்மாக. ஃபேமிலியும் எனக்கு தெரியல, ஆனால் ரொம்ப ஸ்லோ பீஸில் போகுது, அதான் ரொம்ப கஷ்டம். ரொம்ப ஸ்லோனா ஒன்றுமே சொல்லுவார், அப்படியே ஸ்லோவாக போயிட்டு இருக்கு. ஒரு 1 hour முடிக்கனால ஒரு 2:35 எடுத்து வச்சிருக்கு, அதுதான் பிரச்சனை. அவ்வளோ ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு இஷ்டம். நான் பர்சனலாக சொன்னேன், எனக்கு பிடிக்கல, பிடிச்சவங்க இருக்கலாம், தெரியாது.
ஆனால் ஒன் டைம் வாட்சபிள் அவ்வளோதான் சொல்ல முடியும் ஃபைனல். இப்போ சொல்லணும்னா வேணாம், வருத்தமாக தான் இருக்கு, ஆனால் வேணாம் ப்ரோ. ரொம்ப டிசப்பாயின்மெண்ட் ப்ரோ, சத்தியமாக ஃபேனாக சொல்கிற டிசப்பாயின்மெண்ட். நார்மல் ஆடியன்ஸ் கூட இருக்கு உட்கார முடியாது, அவ்வளோதான் உட்கார முடியாத அளவு கூட இல்லை.